Praise the Lord. இந்த பெருமையில நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம போன வாரம் என்னென்ன பார்த்தோம். போன வாரம் வராதவங்க தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தாகம் உள்ளவன் மேலதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆவியை ஊற்றுவாரு. தாகத்தோட இருக்கணும். எதுல தாகமா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையில தாகமா இருக்கணும். பசியோட இருக்கணும். எதுல பசியா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் தான் மெய்யான ஜீவாப்பமா இருக்காரு. என்னிடத்துல வர தாகமா இருக்கு, என்னிடத்துல வர கடவுள் சொல்றாரு, அந்த ஜீவ தண்ணி ஊற்று அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் தான் இல்லையா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒர்க்ஸ், அதாவது அவர் செய்த அற்புதங்கள், ஊழியங்கள், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார். அதாவது தேவனாகவும் இருக்கிறாரு, மனுஷகுமாரனா பிறந்தாரு. அதே நேரத்துல அவருக்கு என்னென்ன அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, வசனங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். மெயினா சுருக்கமா நம்ம ஏன் பைபிள் ஸ்டடி வைக்கணும் அப்படின்னாக்க, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க. ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவரே ரட்சகர்னும் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டோம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு இயேசு நாமத்தை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால, இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால, அவரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல தேவன் பிதாவனை இவ்வளவா அன்பு கொண்டதுனால தன் ஒரே பேரான குமாரனை நம்மள இந்த உலகத்துல அவர் தந்திருக்கிறார். எதற்காகனா நம்ம நித்திய ஜீவன் அடையும்படி. நித்திய ஜீவனை அடையணும்னா வேதம் வாசிச்சா மட்டும்தான். எப்படி செய்யணும், எப்படி இருக்கக்கூடாது, தேவன் என்ன சொல்றாரு, நம்ம யாருன்னு தெரியும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும். நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். திருப்பி சொல்ல, வேதம் வாசிச்சா மட்டும் நம்ம பரலோகம் போக மாட்டோம். வேதம் வாசிச்சு அதன்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்துச்சு கனி கொடுப்போம். தேவனாம மகிமைப்படும், பரலோகம் போகும். ஆமீன். சரி, இப்ப என்னோட கூட எழுதிக்கோங்க. ஹிஸ் ஒர்க், அவருடைய வேலைகள், இயேசு கிறிஸ்துவோடைய வேலைகள். நம்ம முதல்ல பார்த்த யோவான் 1வது அதிகாரம் 1-14 போட்டுக்கோங்களேன். ஜான் சாப்டர் 1:1-14. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? மாம்சத்துல இருக்கிறாரு. அந்த வார்த்தை மாம்சமா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் மெதுவாவே சொல்றேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1-14 மார்க் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஜான் சாப்டர் 1:1-14. ஜீசஸ் as the word, அவர் வார்த்தையா வந்தாரு, அவர் மாம்சமாவும் வெளிப்பட்டாரு. அடுத்தது கொலேசியர். நம்ம இது 1:14 வந்து போன வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த 1-14 பார்க்கச்சு என்ன ஆகுது அப்படிங்கிறச்சு, அவர் அந்த ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருக்கு, அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மளோட கூட அந்த வார்த்தை மூலமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடைப்படுகிறார். இதுதான் யோவான் 1-14 வரைக்கும் 14. இப்ப என்னோட கூட கொலேசியர் புஸ்தகம் புது ஏற்பாடுல 1ஆம் அதிகாரத்துல 15-20 யாராவது வாசிங்க தமிழ்ல. அவர் அதிசயமான தேவனுடைய சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின தேவனானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏன்னா அவருக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதுதான் முந்தின ஆனவர். ஆனா அந்த ஆதியில அந்த வார்த்தை, அந்த வாத்தியாத்மத்துல பார்க்கச்சு அந்த பூமியை வந்து பார்த்து ஆண்டவர் சொல்றாருல, ஆதியில் அப்படி எப்படி இருந்தது, அந்த வார்த்தையை உருவாக்கினார்ல, அந்த உருவாக்குறதுக்கு முன்னாடியே ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் இங்கிலீஷ்ல போட்டுக்கோங்க. அதாவது இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்னதாகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவங்கதான் இதை உருவாக்கினது, சிருஷ்டித்தது. அப்ப இயேசு கிறிஸ்து ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது அவருடைய சுப்ரீமசி, அவரோட சுபாவம், கிறிஸ்துவனுடைய சுபாவம். நம்ம சொல்லல உங்க சுபாவம் மாறவே மாட்டேங்குது, அவரோட சுபாவம் என்னன்னு தான் இந்த கொலேசியர் 1ஆவது அதிகாரம் 15-20 வாசிங்க மறுபடியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15-20. அவர் அதிசயமான ஒரு நிமிஷம். அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சருவம்னா அவரே தேவன்மா. அவர் தேவன்கிறது உங்ககிட்ட யாராவது ஆர்கியூ பண்றாங்கல்ல, இயேசு தேவன் தானே, நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்கியூ பண்ணாதுங்க. ஆவியான உதவியை கேட்டுட்டு வசனத்தை சொல்லுனா, நீங்க நம்ம ஏன் பைபிள் ஸ்டடி படிக்கிறோம்? நம்மளுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும். அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எல்லா சிருஷ்டிக்கும் முன்னாடியிலேருந்து அவர் இருக்கிறார். அடுத்தது
ஏனென்றால் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் கர்த்தத்துவத்தினாலும் துறைகளாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சிம்பிளா என்ன தெரியுமா? எல்லா சிருஷ்டிக்கும் முன்னதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்படிங்கிறதுக்கு என்னோட கூட ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் எடுத்துக்கோ. ஜெனிசிஸ் சாப்டர் 1 முதல் வசனம் வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பிதாவை பார்க்கிறோமா? அடுத்தது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார், பார்க்கிறோமா? அடுத்தது வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்போ நம்ம இங்க யோவான் என்ன பார்க்கிறோம்? யார் மெய்யான வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல என்னன்னா, பூமி இருளா இருக்கு, பூமிக்கு வெளிச்சம் வரணும்னா இயேசு பூமியில பிறந்தாகணும். இது ஸ்பிரிச்சுவலா ஆவியானவர் வெளிப்படுத்துற காரியம். அதுக்காக அப்பதான் இயேசு உண்டானான்னு இல்லை. அடுத்தது என்னோட கூட நம் சாயலாக மனுஷனை படைப்போங்கிற வசனத்தை வாசிங்க. அதே 26வது வசனம். ஒரே நிமிஷம். நமது சாயலாகவும் அப்படின்னா ப்ளூரல்ல ஒருத்தருக்கு மேல அர்த்தமா? அங்க 3 பேர் இருக்காங்களா? அப்ப அந்த நமது சாயல்னு சொல்றது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை குறிக்கிறது. அப்ப இப்ப புரியுதுங்களா? அந்த ஆதியில தேவன் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தான்னு இருக்குல்ல, அந்த சிருஷ்டிப்புக்கும் முன்னாடியே இயேசு கிறிஸ்து இருக்கார். அதுதான் இங்க கொலோசியர்ல பார்க்கிறோம். என்னவா? அவர் மூலியமா, அவருக்குள்ள, அவருக்காகவே எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்காக தான், அவர் மூலியமா தான், அவருக்குள்ளதான். அவரை தாண்டி எதுவும் கிடையாது, எல்லாமே அவருக்குள்ள. அப்ப எல்லாமே இயேசுக்குள்ள வரைச்சு, இயேசு வணக்கத்துக்குரியவரா இல்லையா? இயேசு தேவனா இல்லையா? இயேசு தேவன்றதுக்கான வசனங்கள் தான் இதெல்லாம். ஓகேவா? அடுத்தது அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாத்துக்கும் முந்தினவர். எப்படி பிதாவை நம்ம எல்லாரும் அவர் தான் சிருஷ்டிகர்னு சொல்லுவோமோ, இயேசு கிறிஸ்துவும் சிருஷ்டிகர். ஏன்னா சிருஷ்டிக்கும் போது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரா இருந்திருக்காங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் யார் சாயல்ல? தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள்லாக்க. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில மனுஷகுமாரனா பிறந்தாரு தவிர அவர் தேவன். அது எல்லாமே அவருக்குள்ளதான் நிலை நிற்கிறது. எது படைச்சாரோ, எது உண்டாக்கினாரோ எல்லாமே. இப்ப நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபைன்னு சொல்றோமா? அந்த கிருபை இயேசு கிறிஸ்து தானே. அந்த கிருபையை கொண்டுதானே நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதான். அடுத்தது அவரே சபைனா எங்க 2-3 பேர் கூடுறோமோ சபை. இப்ப இங்க இது சர்ச். அடுத்தது நான் தனியா சபை அப்படின்னா எப்படின்னா, நான் தனியா என்னோட சரீரம் இருக்குல்ல, இதுதான் தேவனுடைய ஆலயம். சபைனா என்ன? தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த ஆலயத்துக்கு யார் தலையா இருக்கிறாரு? கிறிஸ்து தான். அப்போ உங்க குடும்பத்துல நீங்க 2-3 பேர் சேர்ந்து இருக்கீங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு தலை யாரு? கிறிஸ்து தான். அப்போ தலை யாருன்னு போட்டுக்கோங்க. ஃபேமிலிக்கு ஹெட் ஜீசஸ், சர்ச்சுக்கு ஹெட் ஜீசஸ், உங்களுக்கும் ஹெட் யாரு? இயேசு கிறிஸ்து. போட்டுக்கோங்க. Jesus is the head of my church, myself and family. எனக்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சரி, அதுக்கு முன்னாடி எல்லாம் செத்தவங்க எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்ல. அதுக்கு முன்னாடி அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார் தானே.
ஏன் இந்த இடத்துல போட்டிருக்கு? உங்களுக்கு டவுட் வந்திருக்கா? என்னைக்கு ஏன் இயேசுவ மரித்தோர்ல இருந்து முதல்ல உயிரோடு இருந்தவர் இயேசுதான் சொல்றாங்கன்னா, அவர் நேர நித்தியத்துக்கு போகிறார். மனுஷகுமாரனா பிறந்தவர் தான், நம்மளோட பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தவர் தான். பாவத்தின் சம்பளம் நமக்கு மரணம், நம்ம நரகத்துக்கு போயிருக்க வேண்டியதுதான். ஆனா நமக்காக தன்னையே கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு? ஏதாவது ஒரு ஃபேன் நினைச்சிருக்கோம், ஏதாவது ஒரு ஃபேன் நினைச்சு. அப்போ அந்த இடத்துல நமக்காக அவர் மரிக்கப்பட்டு, அந்த இடத்துல என்ன நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினாரு, நமக்காக உயிரோடு எழுந்து, அவர் உயிரோடு எழுந்து எங்க போறாரு? பரலோகத்துல போய் சிங்காசனத்துல போய் பிதாவின் வலது பாரசத்துல போய் உட்கார். அதுதான் உயிர் தெழுதல். இப்ப லாசருவை எழுப்பினாரு, மற்ற அந்த தாயின் விதவையோட மகனை உயிரோடு எழுப்பினாரு, எவ்வளவு மகனை எழுப்பி இருக்கிறாரு, எத்தனையோ பேர் எழுப்பி இருக்கிறாரு. ஆனா எழுந்த அத்தனை பேரும் திருப்பி ஒரு நாள் செத்து போவாங்க. நம்ம எல்லாரும் ஒரு நாள் செத்து போவோம். ஆனா செத்ததுக்கு அப்புறம் நமக்கு நரகமா பரலோகமான நம்ம இங்க வாழற வாழ்க்கையை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். ஒரு நாள் நியாயத்திற்கு போறோம், அன்னைக்கு பாத்துக்கலான்னு இல்ல, இன்னைக்கு நான் என்ன விதைக்கிறேன், இன்னைக்கு நான் எப்படி நடந்துக்கிறேன், இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், இதை வச்சுதான் நியாயத்திற்பட எனக்கு எங்க நான் நரகத்துக்கு போறேன்னா பரலோகத்துக்கு போறேனான்னு இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவ இந்த கொலேசியர் அந்த வசனத்தை வாசிங்க 18. கொலோசியர் 18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கிறவர். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அவர்தான் ஆதியும். ஆதியும் ஏன்னா நான் சொன்ன ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த சிருஷ்டிப்பு உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவர்தான் ஆதியுமா இருக்கிறார். ஆதியும் அவரே, அந்த அவரே அல்பா ஒமேகா. எழுதிக்கோங்க, அவரே அல்பா ஒமேகாவில் இருக்கிறார். இந்த இடத்துல ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர்னா ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல்னு இவர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மென்ட் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனா உயிர்த்தெழுதல் இவர் மூலியமா தான் நடக்கும்னு ப்ராஃபஸி இருக்கு. பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு சான்று இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து நமக்கும், அதாவது பாவத்துக்கு மரித்து நானும் கிறிஸ்துவுடன் உயிரோடு எழுந்து நித்திய லோகத்துக்கு போகிறதுக்கான அந்த உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறதுக்கு சாட்சி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுது. ஆமீன். புரிஞ்சுதுங்களா? அப்ப அவர் தான் முதல் பேரானவர். புரியுதா? அவர் தான் இந்த இடத்துல போட்டிருக்கு தெரியுமா, முதல் பேர், அதாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர். சிஆர்ஜி ரிசரக்ஷன். வாய்ஸ் சரியா இல்ல, கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் திருப்பி சொல்லுங்க. அந்த ரெசரக்ஷன் ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி எந்த மனுஷனுக்கும் ரெசரக்ஷன் நடக்கல, சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் தான் நமக்காக. மற்றவங்க எல்லாம் எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து ஆதாரத்துக்கு போய் அவங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொன்னாரு. அவர் மரித்தும் உயிர் சும்மா இல்ல, அந்த 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்பயுமே என்ன பண்ணாரு? கிறிஸ்துவ முன்னாடி மரித்தாங்க இல்லையா பரிசுத்தவான்ல, அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை ஏற்றுக்கொண்டவங்களை அவர் புரியும். அப்ப இந்த உயிர் தெழுதல்ங்கிறது இயேசு கிறிஸ்து முடிவாகும். அதனாலதான் போட்டிருக்கு முதல் பேரானவர். உயிர் தெழுதல் முதல் பேரானவர் யாருன்னு கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து. அடுத்தது 20 வரைக்கும் வாசிங்க. சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசமாய் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமானது. ஆமென். பரிபூரணம்னா ஒரு குறை கூட கிடையாது, ஒரு பாயிண்ட் கூட குறை கிடையாது. அப்ப அந்த இடத்துல போட்டுருக்கு சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள வாசமாய் இருக்கவும் அப்படிங்கச்சு. எல்லாவித நன்மைகளும் அவருக்குள்ள இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு நன்மை வேணும்னா அந்த இயேசு உங்க உள்ளத்திலயும் உங்க இல்லத்திலயும் வரைச்சு அந்த பரிபூர்ணப்படும். உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவானவர் வரும்போது பரிபூர்ணத்தினால நிரம்புவான் இருக்குல்ல வசம். அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பரிபூர்ணர். பரிபூர்ணர். அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்துல சாபத்தை போக்குறாரு, நோய் நொடியில இருந்து நீக்கிறாரு, அடிமத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்குறாரு,
மெயினா என்ன தெரியுமா பண்ணாராம்? சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தை உண்டாக்கி நம்ம எல்லாரும் எதுக்காக அழைச்சிக்கிட்டு இருக்கோம்? சமாதானத்துக்காக. நம்ம சிந்தையில சமாதானம் இல்லை, நம்ம உள்ளத்துல சமாதானம் இல்லை, நம்ம குடும்பத்துல சமாதானம் இல்லை, சபையில சமாதானம் இல்லை, வேலை செய்யற இடத்துல சமாதானம் இல்லை. எத்தனையோ சொல்லி சின்ன குட்டியை கேட்டு பாருங்க, எனக்கு பீஸே இல்லை. பீஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது, என்னமோ ஹாப்பியா இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஜாய், அந்த ஹாப்பி இது இருந்தாதான், இது இல்லைன்னா இல்லை. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறார். அப்ப அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலியமா நமக்கு என்ன வருது? சமாதானம். அப்போ he is a peacemaker, he is a peace giver. எழுதிக்கோங்க, he is a peace giver through his blood. உண்டாக்கி பூலோகத்துல, இந்த பூமியில இருக்கிற எல்லாம், பரலோகத்துல இருக்கிறது எல்லாமும் அவர் மூலியமாய் அவருக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமா இருக்கலாம். அதாவது ஷார்ட்டா நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா, எல்லாம் என் பிள்ளைங்க, எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாம் என்னுடையது, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட வாங்கங்கிறச்சே அவரோட கண்ட்ரோல்குள்ள எல்லாம் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். பூமிக்குரியதானாலும் சரி, பரலோகத்துல இருக்கனாலும் சரி. அப்ப எல்லாமே அவருக்குரியதா மாறுறச்சே, அந்த இடத்துல அவர் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, சமாதானம் இருக்குமா இருக்காது? அப்ப இன்னைக்கு நம்ம சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம்னா அவர் கண்ட்ரோல்ல நம்ம இல்ல. அப்ப நம்ம கண்ட்ரோல் வேற எங்கேயோ இருக்குது. ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு, இல்ல உலகத்துல கொடுத்துருக்கோம், இல்ல என்ன பண்ணிருக்கோம், சாத்தானுக்கு கொடுத்துருக்கோம். அப்ப அந்த இடத்துல கண்ட்ரோல் நம்ம இயேசுகிட்ட கொடுக்கச்சே சமாதான பிரபு நமக்கு அந்த சமாதானத்தை தருவாங்க. அது கேள்வி வச்சுக்கோம். அடுத்தது அவர் தன்னை தாழ்த்துகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-11. அவர் தன்னை தாழ்த்துறதுனால பிதா அவரை வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசுவின் நாமமே என்று வேறொரு நாமம் கொடுக்கப்படல ரட்சிப்புக்கு. நம்மளை தாழ்த்தச்சே ஆண்டவர் நம்மளை உயரத்துல வைப்பார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நம்ம ஆராதனை வேலையில கூட பார்த்தோம்னா, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நம்மளை தாழ்த்தச்சு அவர் நம்மளை உயர்த்த போதுமானவர். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 5-11. பிலிப்பியும் 2ஆம் அதிகாரம் 5-11. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னா, அவர் எப்படி மற்றவங்களை பார்க்கிறாரு, அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன. நம்ம சிலப்ப என்ன பண்ணுவோம், நிறைய நேரத்துல பீப்புள் பிளீசிங்ல யாரையும் நம்மளுக்கு இல்ல நம்ம தாழ்த்துறோம்னு சொல்லிட்டு யாரையும் நோகடிக்க கூடாதுன்னு நினைச்சுப்போம். உங்க தப்புல ஒரு திருடன் திருடும் இல்லைங்க, நிறைய பெண்கள் இருக்கீங்க. சோ உங்ககிட்ட இந்த கேள்வி, நீங்க பஸ்ல வரீங்க, ஒரு பொண்ண ஒரு ஆண் அங்க ஏதோ தவறா நடத்துறோம், ஹர்ட் பண்ண கூடாது, அவகிட்ட நாம தாழ்மையா நடந்துக்கணும் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? அந்த ஆளை அற விடுவீங்களா? ஏன் நம்ம ஹர்ட் பண்ண கூடாது, நம்ம அன்புதானே காமிக்கணும். அப்ப தப்பு பண்றச்சு என்ன பண்ணுவோம்? கண்டிக்கிறதும் அன்புதானே. இன்னைக்கு அதனாலதான் அன்புன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பேம்பர் பண்றது, கொஞ்சது. அன்புன்னா கண்டித்தலும். நான் திருப்பியும் சொல்லுவேன், ஏன் இதெல்லாம் சபை இது நிறைய இடத்துல இது போதனை தவறா இருக்கு. அன்பு நிறைய இடத்துல நீங்க பாருங்களேன், நீங்க வாழாம தலையா இருப்ப, நீ கீழாம மேலா இருப்ப, உன்னை ரெட்ட தனியான நிரப்பு, வெறும் பிளெஸிங்ஸ் மட்டுமே பேசுறாங்க. அந்த பிளெஸிங்ஸுக்கு முன்னாடி ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்குமா? ஒரு தாய் கருவாகி அந்த குழந்தை வெளியில வரணும்னா அந்த 9 மாசம் அந்த பிரசவ காலம் வயிற்றுல சுமக்கணும். இட்ஸ் அ ப்ராசஸ். வலிக்கும், வாந்தி வரும், சாப்பிட பிடிக்காது, தூக்கம் இருக்காது, தியாகம் பண்ணணும். அப்போ ஒரு குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கே எப்படின்னா, ஒரு தேவன் கிட்டே இருந்து ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அதுக்கான ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்றச்சேதான் அந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல வாசிக்க ஃபர்ஸ்ட் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாகிலும் பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே பெருமையாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். ஒரே நிமிஷம் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அப்ப அவர் என்ன சிந்திக்கிறாரு? அவர் சிந்தை எப்படி இருக்கான்? அவர் தேவனுடைய ரூபமா இருக்கும். நம்ம பார்த்தோம், கொலைசீல பார்த்தோம்ல, யோவான்லயும் பார்த்தோம், அவர் தான் தேவன். அவர் தேவனுடைய ரூபமா இருக்கும். அவர் தேவனா இருந்தோம். அது என்னவா, சில பேர் வந்து நம்ம எப்படி சொல்ற அவங்களுக்கு புரியும்னா, ஒரு பொசிஷன், ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனில. அது நம்ம அந்த பொசிஷனுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம்? போஸ்ட் வந்த உடனே அதிகாரத்துக்கு காமிக்காரு. நான் யார் தெரியுமா? என் குலம் என்ன தெரியுமா? என் கோபுரம் என்ன தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? என் வேல்யூ என்ன தெரியுமா? அவர்கிட்ட சகல அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் அதிகாரத்தை காமிக்கல. அத்தாரிட்டி வேற, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அத்தாரிட்டி இருந்தாலும் சர்வாதிகாரம் அவர் பண்ணவே இல்லை. ஆனா சொல்ல வேண்டியதை சொல்றாரு, கண்டிக்க வேண்டியதை கண்டிக்கிறாரு. ஆனா அவர் சிந்தை எப்படி இருக்கு? தேவனுடைய அந்த சொரூபமா இருந்தோம். அது அவர் எப்படியா கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக. அடிமை அப்படிங்க ஊழியக்காரங்க. இப்ப பாஸ்டர்ன்னு சொல்றீங்கல்ல, பாஸ்டர்னா 2 பொம்பெல்லாம் படிக்கிறது. தேவனுடைய வேலைக்காரி உங்களுக்கு வேலைக்காரி. இதுதான் அந்த வேலைக்காரியா இருக்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, ஒரு பக்கம் மனுஷன், ஒரு பக்கம் தேவன். அப்ப நான் யாருக்கு நடக்கணும்? இவங்களுக்கும் வேலை செய்யணும், அவருக்கு வேலை செய்யணும். ஆனா எப்படின்னா, இயேசு கிறிஸ்து அப்படிதான் வந்தாரு, வேலைக்காரரா தான் வந்தாரு. ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்வதற்கே வந்து வசனம் சொல்றோம். அப்படின்னா டு சர்வ் காட் அண்ட் சர்வ் பீப்புள். அப்ப என்னன்னாக்க, தேவன் என்ன சொல்லுகிறாரோ, உங்க எல்லாருக்குமே பைபிள்ல தெரிஞ்சிருக்கும். அந்த 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல ஒரு முடவன் படுத்து கிடப்பான். அங்க அத்தனை பேர் வியாதியில படுத்துருப்பாங்க. ஆனா அவர் அந்த முடவனை மட்டும்தானே போய் சுகப்படுத்துறாரு. ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் சுகம் வேண்டாமா? ஏன்னா முதல் நாள் நைட் ப்ரே பண்ணிச்சு, ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அங்க போய் பேசு, அவ்வளவுதான். அத்தனை பேர், எத்தனையோ பேர் வந்துட்டு இருப்பாங்க. அந்த எவரின் மகள் மரித்து போயிருக்கிற நிலைமை இருக்கும். ஆனா அந்த இடத்துல அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆனா அவளுக்கு அந்த சுகத்தை கொடுக்கல. அப்ப ஏன் அப்படின்னாக்க, அவர் யோசிச்சோ அவர் நினைச்சபடி இல்ல, அவர் தேவன் தானே, செய்யலாமே. இல்ல, என் அனுப்பின பிதாவின் தேவனோட சித்தத்தை செய்யறதுக்கு தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அப்ப அந்த சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, நம்மளா எதுவும் யோசிச்சு பண்ணிடக்கூடாது, நம்மளா எதுவும் சுயத்துல பேசிடக்கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த புல்பிட்ல இருந்து கர்த்தர் சாட்சி என்னால சொல்ல முடியும். அவர் சொன்னதை சொல்றதுக்கும், அவர் கூடாதுன்னு நான் கூடாதுக்கும், அவர் போனா போகுது, வேண்டாம் வேண்டாம். எத்தனையோ ஜனங்களை ஒதுக்க சொல்லி இருக்கிறார், ஒதுக்கி இருக்கேன். எத்தனையோ ஜனங்கள் பின்னாடி ஓடுன்னு சொல்லியிருக்காரு, ஒரு கர்த்தர் சாட்சி. ஏன் இதுன்னா, இதுதான் இயேசுவோட சிந்தை. பிதா என்ன சொல்றாரோ அதை கேட்டு கீழ்படி என்று அல்லாமல் வேற ஒண்ணுமே கிடையாது. சில இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், இப்படிதான் பேசணும்னு வரும். கஷ்டமா இருக்குமே ஏசப்பா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்கள பாப்பியா என்ன பாப்பியான்னு கேட்பாரு. இப்ப இயேசுக்கு அதுதானே இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, அத்தனை பேர் வழியோட இருப்பாங்க, அவருக்கு உள்ள உருவம், ஐயோ எல்லாரையும் சுகப்படுத்தணுமே அப்படின்னு. ஆனா அது ஒருத்தருக்கு தான் தெரியுது. அப்ப அந்த ஒருத்தர், அப்பதான் தேவன் தன்னை தாழ்த்துறாரு. அவர்கிட்ட பவர் இருக்கு, அவர்கிட்ட அத்தாரிட்டி இருக்கு எல்லாரையும் சுகப்படுத்துறதுக்கு. ஆனா அவர் அந்த இடத்துல என்ன பண்ணாரு? தேவ சித்தத்தை மாத்திரம் செய்தார். அதனாலதான் தன்னை தாழ்த்தி வாசித்தார். அவர் மனுஷன் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். இப்ப இதுல நீங்க போட்டுக்கோங்க, பிலிப்பியர் 2:5-11 என்னன்னாக்க, இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், the humility and exaltation of Christ. அவர் தன்னை தாழ்த்ததுனால தேவன் அவரை உயர்த்துகிறார். தமிழ்ல போட்டுக்கோங்க, இயேசு தன்னை தாழ்த்துகிறார், தேவனாய் இருந்தும் மனுஷகுமாரனாக தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்துகிறார். எழுதிக்கோங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் humble himself. சிம்பிளா போனா humble himself. அவர் தன்னை தாழ்த்துகிறார். அசிங்க ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் நாமத்தில் வானோ பூதளத்தோ பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கு படிக்கும்.
இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இயேசுக்கு கர்த்தர்னு போன வாட்டி என்னன்னு சொன்ன, அனாயிண்டட், கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப என்ன பண்றாரு, இயேசு தேவன் இல்லையா, அவர் தன்னை தாழ்த்தி பூமியில வந்து, அப்ப பூமியில வந்து என்னவா இதாகிட்ட போய் ஜெபம் பண்றாரு. என்ன செய்யறது ஒன்னொன்னு கேட்டு அந்த கானான் கல்யாணத்துல பாக்குறோம் இல்ல, அவங்க அம்மா வந்து சொல்றச்சே சொல்றாரு, இன்னும் என் மேல வரல அப்படின்னா என்ன அர்த்தம், பிதா சொன்னாக்க நான் செய்வேன். அந்த ரைட் டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பைபிள் ஸ்டடி தான் இருந்தாலும் ஆண்டவர் ஆவியான உணர்த்தத்தை சொல்றேன். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நீங்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடக்கணும்னா அவரோட டைம் பிரகாரம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 10:10க்குன்னா 10:09 வரமாட்டாரு, 10:11க்கும் வரமாட்டாரு, கரெக்டா 10:10க்கு தான் வரும். அந்த ரைட் டைம் அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்ப அவரோட சித்தம் எப்படி இருக்கு, அந்த ரைட் டைம் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவர் சிந்தை இருக்கிறது. அதனாலதான் அவர் தாழ்த்தரிச்சு பிதா என்ன பண்றாரா, வானத்தின் கீழும் பூமியின் மேல நம்ம எல்லாரும் முழங்காலையும் போடுறோம். இயேசுங்கிற நாமத்துக்கு முன்னாடி நம்ம முட்டி போடணும், பயபக்தியை காமிக்கணும், அவர் தேவன் உயர்த்தணும், நாவுகளை அறிக்கையிடணும், அவரே கர்த்தர் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். புரிஞ்சுதா? இப்போ திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடலாமா? என்ன எழுதுவாங்க வாசிப்பீங்களா? எழுதினது சரி. முதல்ல யோவான் 1:14 பார்த்தோம். வார்த்தையும் மாம்சமாகி அவர் வெளியில வந்தார், ஃபிளஷ்ல வந்தார். அடுத்தது கொலேஷன்ல பார்த்தோம் 1:15-20 வந்து அவரோட தெய்வீக தன்மையும் அவர் சுபாவமும் எப்படி இருந்தது. அடுத்தது பிலிப்பில பார்த்தோம், அவர் தேவனா இருந்தார், தாழ்த்துறார். இப்போ அதனாலதான் சொல்றோம், பெருமை உள்ளவனுக்கே கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்னா ஜெனிசிஸ்ல நம்ம பாக்குறோம். அப்ப தேவன் அவருடைய சாயலாக நம்மளை படைக்கலாம் நினைச்சு, அப்போ ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் அந்த சுப்ரீமசில என்ன இருக்கு, இந்த எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருந்தார்ன்றத பாக்குறதுக்கு தான் நம்ம பாக்குறோம். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த மரியாள் மூலியமா பிறந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு பிறந்தார். அதனாலதான் கொலைசீல போட்டிருக்கு, சகலமும் அவருக்குள்ள அவருக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே அவருக்குள்ள எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு, அவருக்காக. எதுக்குள்ள நிலை நிற்கிறது, அப்ப இயேசு கிறிஸ்து யாருன்னு ஓரளவுக்கு புரியுதா? ஆனாலும் சொல்றேன், நம்ம பந்தவும் போற வரைக்கும் நம்ம கல்வியில அவரை புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளோ நம்ம தோண்டி இயேசு எடுத்தாலும் அல்ல குறையாத தேனிலும் இனிமையான ஒரு இது சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை நம்மளுக்கு எவ்வளவு படிச்சாலும் கூடாது. இன்னைக்கு இதை படிச்சுட்டு நாளைக்கு நான் படிச்சு எனக்கு திருப்பி வெளிப்பாடு வேற விதமா. உங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா அவர் பேசுவார். ஆமீன். இது புரிஞ்சுதா? என்னோட எபிரேயர் புஸ்தகம் 1:1-4. எபிரேயர் 1:1-4. பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் செய்தது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பண்ணினார். இவரை சுதந்திரவாதியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களில் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி நீங்க எது வாசிக்கிறீங்க? அவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து எபிரேயர் புஸ்தகத்தை வாசிக்கச்சு அது தலைப்பை போட்டுக்கோங்க. என்னன்னா
கிறிஸ்து சிறந்த பிரதான ஆசாரியர். ஆசாரியர்னா பிரீஸ்ட் அப்படின்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல நின்று பரிந்து பேசுற, நம்மளோட இதுல சொல்லணும்னா ஒரு மேய்ப்பன், பாஸ்டர் என்ன பண்ணணும், பரிந்து பேசுற ஆசாரியர் பிரீஸ்ட். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு பிரதான நமக்கு ஆசாரியர். இன்னும் நமக்காக தானே பரிந்து பேசிட்டு இருக்காரு பிதா கிட்ட, அடிச்சிடாதீங்க, கொன்றாதீங்கப்பா, இன்னும் கொஞ்சம் கனி கொடுக்கட்டும்ப்பா, மரத்து கீழே போராடி வச்சு அப்புறமா கொஞ்சம் சுத்திகரிப்பு செஞ்சுட்டு கனி கொடுத்துருக்கோம், அவங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. பூர்வ காலங்கள பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலியமா பிதாக்களுக்கு தேவன் எப்படி இயேசுவை பத்தி சொல்றதுக்கு திருவுள்ளம் கொண்டார். நம்ம பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா நான் எப்பவுமே சொல்லுவேன், பைபிள் படிக்கிறச்சு ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் 3 பேரை தேடணும் பைபிள்ல, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இந்த 3 பேரை வச்சுதான் இந்த பைபிள். அவர் யாரும் தேவன் யாருன்னு தெரியணும், நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியும், தேவன் என்ன விரும்புகிறார்னு தெரியும், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியும், தேவன் என்ன சொல்ல வரான்னு தெரியும், நம்ம என்ன சொல்ல ஆசைப்படுறது. அப்படியே கான்ஃபிடென்ட்டா இருக்கும், ஒத்தே போகாது. நம்ம பசிக்குதுன்னு ஆண்டவர் சொல்வார், உபவாசம் போடுது, தூக்கம் வருது எழுந்து ஜபம் பண்ணுது. ஏன் அப்படின்னா கேட்டாக்க, மனுஷன் 40 மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பார்கள். அப்போ சரி வேதம் மட்டுமே வாசிட்டு உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்னா, இருந்த நாட்களில் எத்தனையோ பரிசுத்தவான்கள், மோசேலாம், இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது, இதெல்லாம் உண்மை சம்பவம், சரித்திரத்துல நடந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தது அந்த டேட்டும் வந்து நமக்கு தெரியாது, ஆனா பிறப்பின் சான்று நம்ம அதுக்குதான் முதல்ல வாசிச்சது. இல்லைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கட்டுக்கதை. சோ நமக்கு இது இந்த ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும், இது உண்மை தெரிஞ்சிருக்கணும், அதே நேரத்துல அவர் எப்படிப்பட்டவனும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல குமாரன் மூலியமா, குமாரன்னா யாரு, இயேசு. அப்ப இயேசு மூலியமா நமக்கு திருவுள்ளப்பட்டினாராம். பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் மூலியமா தேவன் எப்படிப்பட்டவர்னு பேசினார். இப்ப புதிய ஏற்பாட்டுல திருவுள்ளம்னாக்க சொல்றேன், டு ஹேவ் மர்சி, ஒரு இறக்கப்பட்டு நமக்கு தெரியப்படுத்துறது, வெளிப்படுத்தினார் தேவன், திருவுள்ளப்பட்டார். மற்றவங்களுக்கு சொல்லி தரதுக்கு வாஞ்சையோட, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஆவலா இருக்கார். இங்கிலீஷ்ல இப்ப வெளிப்படுத்துறது, ரெவலேஷன், தெரியப்படுத்துறாங்க. அப்போ இயேசுவின் மூலியமா பிதா என்ன விரும்புறாரு, பிதா எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியப்படுத்துறாரு. அடுத்தது, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். யாரை, இயேசுவன். எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி யாரு, இயேசு கிறிஸ்து தான். ஆனா பிசாசு வந்து உங்களுக்கு டவுட் வரும்ல, ஏசப்பா வனாந்திரத்துல முடிச்சு ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவான், 3 வசனத்தை வச்சு, ஒண்ணு சாப்பாட்டு வச்சு, இன்னொன்னு வந்து தேவதூதர்கள் அவங்களை காப்பாற்றணும் கீழே போட்டீங்கன்னு, இன்னொன்னு என்ன பணிந்து கொள்ள எல்லாத்தையும் கொடுக்குறேன். எல்லாமே கர்த்தருடையதுதான், இயேசு கிறிஸ்துவுடையதுதான். ஆனா ஒரு மனுஷனுடைய பாவத்தின் மூலியமா இந்த பிசாசு உள்ள நுழைஞ்சதுனால, பூமியில இருள் வந்ததுனால, அந்த பாவத்தினால அந்த பிசாசு என்ன, மனுஷன் என்ன பண்ணா, பிசாசுக்கு அவனுக்கு கொடுத்த எல்லா வித ஒரு ப்ராப்பர்ட்டியும் வித்து போயிட்டான். உங்களுக்கு உங்க அம்மா அப்பா மூலியமா சில ப்ராப்பர்ட்டி வருது, அதை நீங்க வந்து ஏதோ ஏமாந்து யாருக்கிட்ட தொலைச்சிட்டீங்க, கொடுத்தது உங்களுக்கு தானே, தொலைச்சது யார் தப்பு? அப்போ ஆதாமும் ஏவாளும் அதுதான் பண்ணாங்க. தேவன் அவங்கள தானே படைச்சு எல்லாமே அவங்களுக்கு தானே கொடுத்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, புசிக்க கூடாத கனியை புசிச்சதுனால பாவம் உள்ள வந்தது இல்லையா? ஒரு மனுஷனுடைய பாவத்தினால, கீழ்ப்படியாமையினால பூமி எல்லாம் என்னது, சாத்தானுக்கு விற்கப்பட்டது. அதே வேதத்துல சொல்லுது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியதுனால நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகி கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆதாம் மூலியமா பாவம் உள்ள வந்தது, இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி அவர் ரத்தத்தினால நமக்கு கிருபையை கொடுத்து ரட்சிக்க கொடுத்தார். இப்போ இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், யாருடைய மகிமையின் பிரகாசம், பிதாவுடைய மகிமையின் பிரகாசம். இப்ப நீங்க இந்த வசனங்கள் என்னெல்லாம் திரும்ப எழுதினீங்க, தேவனுடைய God's glory upon Jesus, பிதாவுடைய மகிமையின் பிரகாசம் இயேசு கிறிஸ்து மேல, God's glory upon Jesus Christ, பிதாவுடைய மகிமையின் பிரகாசம் இயேசு கிறிஸ்து மேல. அப்ப அந்த பிரகாசம் நம்மளுக்குமே வயசே அது இருக்குல்ல, எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது, என்னுடைய மகிமை உண்மை உதிக்க செய்வேன். அந்த மகிமை தான் என்ன,
இயேசு கிறிஸ்து போன இடத்துல எல்லாம், செஞ்ச இடத்துல எல்லாம் ஊழியத்துல அற்புதம் நடக்குதா இல்லையா? பிசாசுகள் ஓடித்தா இல்லையா? நோய் நொடி சுகம் பட்டுதா இல்லையா? தருதர்கள் ஐஸ்வர்வான்களா மாறினாங்களா இல்லையா? பாவத்துல இருந்தவங்க விடுதலை ஆனாங்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா? அப்ப அந்த மகிமை எங்கேருந்து வந்தது? பிதா தன்னுடைய மகிமை அவர்கிட்ட இருக்குதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும். ஆனா பிதா என்ன பண்றாரு? அந்த மகிமையை என்ன செய்யறாரு? ஆமீன். அந்த மகிமையின் மூலியமா பிதா யாரு நமக்கு தெரியப்படுது. God's glory. எபிரேயர் 1:1-4 எழுதிக்கோங்க. Jesus as the radiance of God's glory. அதாவது தேவனுடைய மகிமை ஒளியாக நமக்கு அந்த ஒரு ஒளி, மெய்யான ஒளி அவர் தானே. அப்ப அந்த God's glory நமக்கு அவர் மூலியமா விளங்குது. அடுத்தது மத்தேயு 14:13-17. புரிஞ்சுதா? புரியலன்னா தயவு செஞ்சு இது பிரசங்கம் கிடையாது, இது பைபிள் ஸ்டடி டவுன் கேட்கலாம். மத்தேயு 16:13-17. மத்தேயு 14:13-17. பின்பு இயேசு பிலிப்புக்கு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உன்னை யோவான் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுவீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரத்யுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீங்க எழுதிக்கோங்க. மத்தேயு 16:13-17 பீட்டர்ஸ் கன்ஃபெஷன் ஆஃப் ஜீசஸ் as Christ. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு பார்த்தோம்ல லாஸ்ட் வீக். அப்போ பேதுரு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவங்க சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன யாருன்னு ஜனங்க சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுச்சு. இந்த இடத்துல பேதுருக்கு அழகா பேதுரு சொல்றாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறேன். அப்போ சீமோன் பேதுரு, இந்த பீட்டர் என்ன சொல்றாரு? பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்படின்னா பிதாவுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல போட்டுக்கொள்ள நமக்கு ஒரு ராஜா வருவாரு, ரட்சகர் பிறப்பாருன்னு. அப்ப இதை யார் வெளிப்படுத்துறாரோ அதுக்குதான் அவர் 17 சொல்லுவாரு, நீ ரொம்ப பாக்கியவான், so blessed. ஏன்? இது உனக்கு வேற யாரும் உன் ரத்தத்திலேயோ உன் மாம்சத்திலேயோ இது உனக்கு தெரியாது. பிதாவாகிய தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்துறதுனால தெரியப்படுத்தினார். ரெவலேஷன், இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, ரெவலேஷன். அப்ப ஆண்டவராகிய இயேசுதான் அந்த கிறிஸ்து. ஏன்னா எல்லாரும் மெஸ்ஸியா வேற ஒருத்தர் வருவாரு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. அப்ப ஜீசஸ் தான் அந்த கிரைஸ்ட்னு யாருக்குமே தெரியல. ஆனா பீட்டருக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா பிதா அவருக்கு வெளிப்படுத்துறதுனால. இப்ப நம்ம இதை எல்லாம் எதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம்? எதுக்காக இது பார்த்தோம்? டு நோ அபவுட் ஜீசஸ். நான் சொல்றேன், பைபிள் ஏன் படிக்கணும்னா இயேசுவை யாருன்னு தெரிந்து கொள்வதுக்குதான். இயேசுவின் நாமத்தினாலதான் நமக்கு ரட்சிப்பு, இயேசுவின் ரத்தத்தினாலதானே பாவம் மன்னிப்பு. அப்ப அவருடைய நாமத்தினாலதானே நமக்கு விடுதலை. அப்ப அப்படிப்பட்ட இயேசு யாருன்னு தெரிஞ்சாதான் நான் பைபிள் படிக்கிறதுக்கு அர்த்தமே. இல்லைன்னா வெறும். அதனாலதான் நான் சொல்றேன், மற்ற புக்கெல்லாம் புக்ஸ் இருக்கும், வேதாகமம் இருக்கும். ஆனா நம்ம பைபிளை தான் பரிசுத்த வேதாகமம் சொல்றோம். ஏன்னா இது பரிசுத்த ஆவியானவர் தந்ததுதான். இப்ப 4 இது பார்த்தோமா? புரிஞ்சுதா? அப்ப அவர் செய்த அற்புதங்கள், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சுபாவம் என்ன, அவர் தன்மை என்ன, இதெல்லாம் பார்த்தோமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டிஸ்கஸ் பண்ணா பண்ணிக்கோங்க. நான் இது வரேன் கேட்குறேன். உங்களுக்கு படிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாமே யார் யாருன்னா இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்க்கணும்.
திருப்பியும் பார்ப்போம். எழுதிக்கோங்க. Who is Jesus Christ? மெயினா அவர் அந்த நோக்கம் என்ன? அவரோட பேரோட அர்த்தம், மீனிங் ஆஃப் his name எழுதிக்கோங்க. ஹீப்ரூ போட்டுக்கோங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க ஹீப்ரூக்கு? எபிரேய லாங்குவேஜ் போட்டுக்கோங்க. நீங்க ஹீப்ரூ லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல போட்டுக்கோங்க, தமிழ்ல எபிரேய பாஷைன்னு போட்டுக்கோங்க. யெஷுவா எழுதிக்கோங்க. யெஷுவா. இங்கிலீஷ்ல எனக்கு சொல்ல தெரியும், தமிழ்ல எனக்கு தெரியாது. இங்கிலீஷ்ல YESHUA, யெஷுவா. இங்கிலீஷ்ல அதுக்கான மீனிங் யாவே. Y மீனிங் திருப்பி கொடுக்கும், லைன் போட்டு மீனிங் கொடுக்கும். YAHWEH, யாவே அப்படின்னா சால்வேஷன், ரட்சிப்புன்னு அர்த்தம். எபிரேய பாஷையில யெஷுவா அதுக்கு அர்த்தம் என்ன? யாவே. யாவேன்னா என்ன? ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? நமக்கு ரட்சிப்பு. ரட்சிப்புனா சிம்பிள் மீனிங் கொடுங்க, காப்பாத்துறது, விடுதலையாக்குறது. டெலிவர், டு சேவ். சால்வேஷன்னா டு சேவ், டு டெலிவர். அடுத்தது கிரைஸ்ட் கொடுக்கணும். இதெல்லாம் மீனிங் ஆஃப் ஜீசஸ் நேம். ஓகேவா? யாவேனாலும் இயேசுவை தான் குறிக்குது. அடுத்தது கிரைஸ்ட், மெசியான்னு அர்த்தம். இதுக்கு நான் வசனங்கள் சொல்லுவேன். மெசியா அப்படின்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர். இங்கிலீஷ்ல அனாயிண்டட் ஒன். மெசியா அபிஷேகம் செய்யப்பட்டவர். இங்கிலீஷ்ல அனாயிண்டட் ஒன். இன்னொரு இங்கிலீஷ்ல அது வேர்ட் இருக்கு, chosen one, chosen leader, தேர்ந்தெடுக்கப்பட்டவர், வேறு பிரிக்கப்பட்டவர். அதுலயே மெசியாலே chosen leader is a chosen leader, தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரி, இப்போ முதல்ல பார்த்தோம்னா யாவே அப்படிங்கிறதுக்கு வசனம் பார்க்கலாமா? என்னோட கூட யாத்ராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 3:14 and 15. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்புவார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக இருந்தார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஜிப்ட்ல அடிமையா இருப்பாங்க. அப்ப மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போய் அவங்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு வா ஈஜிப்ட்ல இருந்து என் பிள்ளைகளே. அப்ப அவர் சொல்வாரு, நீங்க யாருப்பா? நீங்க தேவன்னு தெரியும். நான் சொன்னானா, இப்ப நான் திடீர்னு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆண்டவர் உங்களை பத்தி ஒரு விஷயத்த சொல்றச்சேதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா எனக்கு உங்களுக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் சொன்னதை நீங்க நம்பினாதான் ஓகே, ஆண்டவர் தான் சொல்றது இல்ல. அப்ப அப்படிதான் மோசே அந்த நாள்ல இருந்தாரு. அப்ப யார் அனுப்பினா நான் சொல்லுவேன். அவர் சொன்னாரு, I am the one who I am அப்படின்னா இங்கிலீஷ்ல. தமிழ்ல நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன். அதாவது இந்த சர்வ சிருஷ்டிக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நமக்கு இன்னைக்கு இயேசுங்கிற அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு இயேசுங்கிற நாமம் மறைக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் முன்னாடியும் இருந்தேன், இப்பயும் இருக்கேன், நாளைக்கு வந்து. அதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ மீனிங் ஆஃப் யாவே அப்படின்னா என்ன? ரட்சிப்பு. யார் அந்த ரட்சிப்புனாக்க இருக்கிறவராகவே இருக்கிறவர் தான் எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். யார் அந்த ரட்சிப்பு கொடுக்கறது? இயேசு கிறிஸ்து. புரியுதா? இப்போ புரிஞ்சுதா? அடுத்தது கிரைஸ்ட், மெசியானா. இன்னும் 2 சொல்லி நான் முடிச்சுடுறேன் இதோட. அவ்வளவுதான். கிரைஸ்ட் மெசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், chosen leader, anointed one. என்னோட யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனம். யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 58வது வசனம்.
போராட்டாக இருந்தாலும் அம்மன் கேட்டாங்க. அதற்கு ஆபிரகாம் சில பேருக்கு டவுட் வரும், யாவேனா பிதாவை தானே சொல்லுவாங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இங்க வசனம் வந்துடுச்சா, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு. அங்க எக்ஸோடஸ்ல பார்த்தோமா, இங்கிலீஷ்ல ஐ ஆம் ஹூ ஐ ஆம் இருக்கும். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுங்கிற நாமத்தை அவங்களுக்கு அன்னைக்கு தேவன் வெளிப்படுத்தல, ஆனா நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எவ்வளவு பாக்கியவான்கள்ட்ட ஏசப்பான கூப்பிடுறோம். அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்க யூத ஜனங்கள் யாவைன்னு சொல்ல ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமுடைய நாமம், பயப்படுவாங்க, யாவைன்னு சொல்ல நடுங்குவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அசால்ட்டா ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். எதுக்கிட்டாலும் ஜீசஸ்க்குறோம். ஜீசஸ கூப்பிடணும் தான், ஆனா என் நாமத்தை வீண்ல வழங்காதேன்னு சொல்லி இருக்கிறார். இயேசு இல்லாம எதுவும் செய்ய முடியாதுதான், ஆனா எல்லாத்துக்கும் நம்ம இயேசு அசால்ட்டா சொல்லிடுறோம்ல, ஏதோ நம்மளோட பேரை சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல போட்டுக்கிறாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். அவர் தான் அந்த யாவே. யாவேனா இப்ப புரியுதா இயேசு கிறிஸ்துன்னு. அடுத்தது ரட்சிப்பு பத்தி பார்க்கணும். இருக்கிறவராகவே இருக்கிறேங்க. அந்த 58 பாருங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்துக்கு போனார். இது வேண்டாம். 56 வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் நாளை காண ஆசையாய் இருந்தார். கண்டு கழிவுள்ளான் என்றார். என்னுடைய நாளை அப்படிங்கச்சு இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனா அவர் மரித்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தானே இயேசு கிறிஸ்து பிறந்தாரு இல்லையா? அப்போ ஆபிரகாமுக்கு இயேசு வரப்போகிறான்னு அந்த வெளிப்பாடு இருக்குது. யோபன் புஸ்தகத்திலே இருக்கும், என் மீட்பரை நான் என் சொந்த கண்ணனால பார்ப்பேன் அப்படின்னுவார். அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த வெளிப்பாடு, இப்ப நம்ம சொல்றோம்ல ரெவலேஷன்னா, அந்த வெளிப்பாடு தேவன் அவங்களுக்கு யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவங்களுக்குதான் தேவன் வெளிப்படுத்துவார். அப்ப அந்த வெளிப்பாடு கிடைச்சு, அதுதான் சொல்றது ரேமா அப்படின்னா அந்த ஒரு கர்த்தருடைய அந்த வார்த்தை, அந்த ஒரு மண்ணா, இட்ஸ் a blessing. ஒரு வார்த்தை வந்துடாத தேவன் வாயிலிருந்து காத்துட்டு இருப்பாங்க ஜனங்க, ஊழியக்காரங்க வாயிலிருந்து. அந்த ரேமா தான் நம்மள உயிரோடு வைக்கிறது. சரி, இப்ப மெசியாக்கு வசனம் ஏசாயா 61:1 அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏசாயா 61 வசனம். ஏசாயா chapter 61 verse 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்னை இருக்கிறார். சிலுவை பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணார். மத்ததுல நம்ம என்னவா அந்த இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் என்ன பண்ணாரா? அபிஷேகம் பண்ணினார். நம்ம மெசியானா என்ன பார்த்தோம்? அனாயிட்டட் ஒன். அனாயிட்டட்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர். அதுல போட்டிருக்கா அந்த ஏசாயா 61:1 இயேசு கிறிஸ்துவ குறிக்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவ குறித்த ப்ராஃபஸி. அப்போ கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்னு இருக்குல்ல. அப்ப மெசியானா என்ன பார்த்தோம்? நம்ம அபிஷேகம் பெற்றவர்னு பார்த்தோம். அப்ப அர்த்தம் விளங்கிட்டா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு. 2, அவரோட பேருக்கான அர்த்தத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாவே நான் பார்த்தோம், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு. மெசியா கிரைஸ்ட்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர்னு பார்த்தோம். அடுத்தது அவருடைய டிவைன் நேச்சர், அவரோட சுபாவம், தெய்வீக தன்மைன்னு இருக்கும். இயேசுவோட டிவைன் நேச்சர், தெய்வீக தன்மை. யோவான் 14:9 வாசிங்க. அதற்கு இயேசுவே, இவ்வளவு காலம் நான் உங்களை புரிகிறேன். நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை உங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? இயேசு கிறிஸ்து அவர் தன்னை பத்தி சொல்லுவாரு, இந்த மாதிரி அடிக்கப்பட்டு சீஷன் எடுத்து பேசிட்டு இருந்துச்சு, நான் இந்த மாதிரி பரமேறி போகணும் அப்படிலாம் சொல்லிச்சு. அப்ப நீங்க எங்க போறீங்க? அப்ப பிதாவை எங்களுக்கு காட்டுங்க இருந்துச்சு. அவர் சொன்னது, ஏன்பா இத்தனை நாள் உங்க கூட தானே இருந்தேன், நான் என்ன சொன்னேன், நான் என்ன பேசினேன்னு உங்களுக்கு தெரியலையா? யோசிச்சு பாருங்க. இயேசுவை நம்ம எல்லாரும் தெய்வம் ஒத்துக்கிறோம், ரட்சகரும் ஒத்துக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், இயேசு இன்னும் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு நம்மளுக்கு தெரியுதா? இயேசுக்கு என்ன வேணும் நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டோம். ஹானஸ்டா சொல்லுங்க, இயேசு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுவேன். இன்னும் அவரை அறிந்தவரும் இல்லை, அவர் ஒன்றா புரிந்தவரும் இல்லை, எவருமே இல்லை.
ஆனா புரிஞ்சுக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஒரு அம்மா அப்பா தன் பிள்ளை தன்னை புரிஞ்சுக்கணும்னு, ஒரு கணவன் தன் மனைவி புரிஞ்சுக்கணும்னு, மனைவி தன் கணவன் தன்னை புரிஞ்சுக்கணும்னு, பிள்ளைங்க பெத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில புரிஞ்சுக்கணும்னு, பாஸ் தன் கீழே இருக்கிற எம்ப்ளாயி புரிஞ்சுக்கணும்னு, எம்ப்ளாயி தான் பாஸ் புரிஞ்சுக்கணும்னு, போதகர் விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும்னு, விசுவாசிகள் போதகர் புரிஞ்சுக்கணும்னு. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கணும் தான் எதிர்பார்க்கிறோம். நம்ம என்னைக்காவது மத்தவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அதுதான் இந்த வசனத்துல பேசுறேன். ஏப்பா இத்தனை நாள் உங்க கூட தானே இருக்கேன், உங்களோட தான் சாப்பிடுறேன், உங்க கூட தான் படுக்கிறேன், எங்க போனாலும் உங்களை தானே கூட்டிட்டு போறேன், உங்க ஏத்தாப்புல தானே நான் பேசுறேன், என்னை நீ இன்னும் புரிஞ்சுக்கலையே, நான் யாரும் உனக்கு இன்னும் தெரியலையே. அந்த வசனத்தை ஒரு வாட்டி வாசிங்க. பிதா அனுப்பிதா நான் வந்திருக்கேன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு நான் சொல்லிட்டேன். நம்ம லாஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தோம், பிதாவும் அவரும் ஒன்றாக இருக்கிறார் வசனத்தை பார்த்தோம். அடுத்த வாரமும் பார்ப்போம். அப்போ என்ன பார்த்தவன் பிதாவை அவன் கண்டுட்டான். பிதா என்னவோ அப்படிதான் நான், பிதா என்ன நினைக்கிறாரோ அப்படிதான் நான் நினைப்பேன், பிதா என்ன பேசுறாரோ அதுதான் நான் பேசுவேன், பிதா என்ன சொல்றாரோ அதுதான் நான் செய்வேன், பிதா என்ன விரும்புகிறாரோ அப்படிதான் நான் வாழ்வேன். அப்ப பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம் ஒரே தேவன். ஒரு குடும்பம் இருக்கு, அதுல 3 பேரோ 4 பேரோ இருக்கிறச்சு, ஒவ்வொருத்தரோட குடும்பம்னு சொல்லுமா, ஒரு ஃபேமிலி தானே சொல்லுது. அந்த ஃபேமிலியில இப்ப ஜெஃபனியா சிஸ்டர் இருக்காங்கன்னா ஜெஃபனியா அண்ட் ஈசாக் ஃபேமிலி அப்படிதான் சொல்லுவோம். ஜெஃபனியா ஃபேமிலி, ஈசாக் ஃபேமிலி தனித்தனியா சொல்ல மாட்டோம் இல்லையா? அது மாதிரிதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 ஆள் தத்துவம் உடையவர்கள், 3 பர்சனாலிட்டி, ஆனா ஒரே தேவன். பிதா இயேசுவா பூமிக்கு வரல, இயேசு பரிசுத்த ஆவியானவரா வரல. பிதா இயேசு கிறிஸ்து பரிசுத்த, ஒரு ட்ரையாங்கிள். பிதா இல்லாம இயேசு, இயேசு இல்லாம ஆவியானவர் கிடையாது. இவங்க 3 பேரும் எந்த இடத்துல ஆதி ஆகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்துற வரைக்கும் நான் தான் சொல்லுவேன், இவங்க 3 பேரும் எல்லா இடத்துலயும் எல்லாமா இருப்பாங்க. புரியுதா? அதுதான் திரியேக தேவன். அந்த டாபிக் நான் எடுக்கலாம், ஆனா ஒரே தேவன். அப்போ என்ன நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா பிதாவை பார்க்கணும் நீ சொல்லவே மாட்டேன். ஏன்? பிதா உன்னால ஒன்னாதான் இருக்கணும். இதான் கான்செப்ட். அப்போ என்ன அவரோட சுபாவம் என்ன? He is recognized as the son of God. அவர் தேவ குமாரனா இருக்கிறார்னு அந்த இடத்துல ஊர்ஜிதமாகுது. He is recognized as the son of God. அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. The word made flesh. அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. Who came to reveal the Father and offer eternal life. Who came to reveal the Father and offer the eternal life. அவர் அந்த வார்த்தை மாம்சமாய் வந்து பிதாவை வெளிப்படுத்தவும் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கவும் வந்தார். இதுதான் அவரோட தெய்வீக தன்மை. The word became flesh to reveal Father and offer eternal life. நித்திய ஜீவனை பிதா யாரும் காண்பிக்கவும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் தான் வார்த்தை மாம்சமாகி, மாம்சம்னா ஃபிளஷ்ல வந்த ஹியூமனா தானே வந்தார் இயேசு. அதுதான் இப்ப புரியுதா? ஓகே. அடுத்தது அவரோட மிஷன் நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை இல்ல மாதிரி அவருக்கு ஒரு வேலை இல்ல. என்னோட யோவான் 3வது அதிகாரம் 16. யோவான் 3வது அதிகாரம் 16. சர்வமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் 15வது தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். திருப்பி ஒரு வாட்டி 15-16 ரெண்டுமே வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம், John chapter 3 verse 15 and 16. யோவான் 3வது அதிகாரம் 15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. யாரை விசுவாசிக்கிறவன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒரு காலம் கெட்டு போகாதபடிக்கு. கெட்டு போனா என்ன? பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் வந்தா எங்க? நரகத்துக்கு போயிடுவோம். அப்ப அவன் கெட்டு போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாசிமா கெட்டு
போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னா என்னன்னா சிலுவையில அவர் அறையப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவரோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்தருளி உலகத்தில் அனுப்பிவிட்டார். அவ்வளவுதான். தேவன் என்னவா நம்ம எல்லாரையும் இவ்வளவு நேசிக்கிறதுனால பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன். இப்ப புரியுதா? பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேற. இல்லைன்னா பிதா சொல்லியிருப்பாரு, நானே குமாரனோட ரூபத்தை எடுத்து வரேன்னு. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் சொல்லிச்சு. அப்ப நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ தராருனாக்க, அப்ப அந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நமக்கு ரட்சியம். அப்ப தந்தருள உயர்த்தப்பட வேண்டும். 14th பாத்தீங்கன்னா, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும்னா, மோசையோட காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வனாந்தரத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரச்சு எல்லா பாம்புகளும் கடிச்சு கடிச்சு மனுஷங்க செத்துட்டு இருப்பாங்க. அப்ப மோசே தன்னுடைய கோல தலைகீழ நிறுத்தி அதுல பாம்பை உயர்த்துவார். எதுக்கு அது அடையாளம்னா, மனுஷன் அது ஒரு ப்ராஃபஸி. இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில அறையப்பட போறாரு. ஒரு பிரான்ஸ்ல ஒரு பாம்போட இது பண்ணி அதை எல்லாரும் வணங்கும்படியாக. பாம்பை வணங்க கூடாது. அன்னைக்கு அது ஒரு முன் அடையாளமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட போகிறார். அப்ப இயேசப்பாவோட விஷன் என்ன? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம பொண்ணுங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிச்சு இந்த வேலைக்கு போனோம், அதுக்கு போன நம்ம ரெடி பண்ணுவோம். இதா எதுக்கு தெரியுமா அனுப்பினாரா? இயேசுவோட ஒர்க் என்ன தெரியுமா? இப்போ பூமியில போய் ரத்தம் சிந்தி செத்துட்டு வாங்க, நமக்காக சாகிறதுதான் அவர் வேலையா. நம்ம அப்படி பண்ணுவோமா? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனா அப்படிதான் நம்ம மேல அவ்வளவா அன்பு கொண்டதுனால இயேசு கிறிஸ்துவோட வேலையே என்ன? நமக்காக, நம்ம பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக யாரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படும்படி சிலுவையில அரைஞ்சு சாகிறதுக்காக வந்தார். அதுதான் ஒரு மிஷன். உனக்கு என்னமா வேலை, உனக்கு என்ன மிஷன் அப்படின்னா, என் ஜனங்களுக்காக நான் செத்து போறதுக்காக தான். நம்ம எல்லாரும் ஒரு நாள் சாகதான் சாவோம். ஆனா சாகிறதுக்குனே ஒருத்தர் பிறந்தாங்க எப்படி இருக்கும்? அதுதானே தியாகம், அதுதானே அன்பு. இது நீங்க இது புரிஞ்சுதா? ஒரு சோ இன்னைக்கு நம்ம ஒர்க்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி பார்த்ததுல ஃபர்ஸ்ட் யோவான்ல பார்த்திருந்தோம். என்னன்னா, அவரே வார்த்தையா இருக்கிறாருன்றதை நம்ம பார்த்தோம். அவர் நமக்காக வந்தாரு, வார்த்தை மூலியமா வெளிப்பட்டாருன்றதை பார்த்தோம். அடுத்து கொலோசியர்ல அவரோட ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே இயேசு இருந்தாருன்றதுக்கான அடையாளங்கள் நம்ம கொலோசியர்ல பார்த்தோம். அது ஆதி ஆகமத்திலயும் நம்ம பார்த்திருந்தோம். இன்னொன்னு நம்ம என்ன பார்த்தோம், அந்த இடத்துல தம்முடைய சாயல்ல நம்மளை படைத்தாரு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். இயேசு கிறிஸ்து அப்பவும் இருந்தாரு. சில பேர் என்ன சொல்றாங்க, மரியாள் வயிற்றிலிருந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு இருக்கிறாரு. இல்ல, முன்னாடியே ஆதி ஆகமத்திலே நம்ம அதை பார்த்துட்டோம், ஏசப்பா இருக்கிறாருன்றது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம், இயேசுவோட சிந்தனையை குறிச்சு பார்த்தோம். அவர் தன்னை தாழ்த்தினாரு, சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் அவரை தன் தாழ்த்தினாரு. தேவனாக இருந்தோம், ஒரு வேலைக்காரனை போல ஏசப்பா நமக்காக வந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். He humbled himself நம்ம பார்த்தோம். எபிரேயர்ல அவர் பிரதான ஆசாரியரா இருந்தாருன்றத நம்ம பார்த்தோம். அவர் நமக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருந்தாரு. அவரோட திரு உள்ளம், அதுல நம்மளை ரட்சிக்கணும், நம்மளை காப்பாற்றணும், நம்மளுக்காக பரிந்து பேசணும்ன்ற அந்த திரு உள்ளம் அவருக்குள்ள இருக்குன்றத நம்ம பார்த்துருந்தோம். அவரு டிசைட் பண்றாரு. அவரு தான் எப்படி நம்மளுக்கு விளங்குறாரு, காட்ஸ் க்ளோரி அப்பான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரு ஏசப்பா மேல தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு, மகிமை விளங்க செய்ததுன்றத நம்ம பார்த்தோம். அடுத்து மத்தேயுல பேதுருக்கு வெளிப்பட்ட காரியம். அங்க இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏசப்பா யாரும் கேட்கும்போது யோவான் ஸ்நானகர், தீர்க்கதரிசி எரேமியா, எலியா
போது பேதுருக்கு மட்டும் பிதா ஒரு வெளிப்படுதல் வருது. என்னது? அவர் தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாருன்ற ஒரு வெளிப்பாடு அந்த இடத்துல வருது. நெக்ஸ்ட் சில காரியங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நாங்க ஒரு பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். இயேசு தான் நம்மளுக்கு தலையானவரா இருக்கிறார். அவர் தான் நம்மளோட சபைக்கு தலையா இருக்காரு, நம்ம குடும்பத்துக்கு தலையா இருக்காரு, நமக்கு தலையா அவர் தான் இருக்கிறாரு. அவரு பரிபூரணரா இருக்கிறாருன்றத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் அந்த கொலோசியர்ல சில பாயிண்ட்ஸ் நம்ம எழுதியிருந்தோம். பரிபூரணரா இருக்கிறாரு. அவரு சமாதானத்தை உண்டாக்குறவரா இருந்தாரு. இஸ் அ பீஸ் மேக்கர்ன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியா இயேசு இருக்கிறாரு. அவரை எதுக்குள்ளயும் நம்மளால அடைக்கவே முடியாது. அந்த காரியத்தை பார்த்தோம். நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்துனா யாரு, அவர் எதற்காக வந்தாரு, மெயினா அவரோட நாமத்திற்கான அர்த்தங்கள் என்னன்னு பார்த்தோம். எபிரேய மொழியில யேசுவா அப்படின்னா யாவே, அதுக்கு ரட்சிப்புன்னு அர்த்தம்ன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் கிறிஸ்து, அதுக்கு மெஸ்ஸையான்றது மீனிங் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு லீடர்ன்றதை நம்ம பார்த்திருந்தோம். ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துவ குறிச்சு வெளிப்பட்டதுன்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். ஏசாயா 61:1 இயேசுவ குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஏ பார்ட்ல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் யோவான் 14:9 அவரோட டிவைன் நேச்சர், அதாவது என்ன, பிதாவும் இயேசுவும் சொல்லப்போன பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரே அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவரு தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார்ன்றத பார்த்தோம். அந்த வார்த்தை மாம்சமாக வந்தார். அது யாரு? இயேசு கிறிஸ்துவாக நம்மளுக்காக வந்தாரு. எதற்காக? நித்திய ஜீவனை நம்மளுக்கு வெளிப்படுத்தவும், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மளை நடத்துறதுக்காக வந்தார். இன்னொன்னு யோவான் 3:அதிகாரத்துல பார்த்தோம் 15-14 அவரோட மிஷன். இப்ப நம்ம எல்லாரும் எதுக்காக வாழ்றோம்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சொல்லுவோம். அப்ப இயேசு எதுக்காக வந்தாருன்றதுதான் அந்த யோவான் 15-16 அந்த மிஷன் அவரோட மேல போயிட்டோன்னே முடியல. இன்னமும் நம்மளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. இன்னும் நம்மளுக்காக அவர் அங்க பிதாவின் இடத்துல நம்மளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரு. So this mission is on the go. அது போயிட்டே இருக்கு அவரோட மிஷன். ஏதாவது மிஸ் பண்ணா நீங்க சொல்லலாம். ஹோம்வொர்க் கொடுக்கலாமா? பைபிள் ஸ்டடி ஹோம்வொர்க் கொடுக்கலாமா வேண்டாம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கோங்க. உடனே எழுது. Who is Jesus Christ? இயேசு கிறிஸ்து யார்? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பயப்படாது. ஆனா நீங்க அது பைபிள் படிச்சு ஆன்சர் எழுதணும். அப்ப தெரியும் நீங்க பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா. Who is Jesus Christ? எழுதிட்டீங்களா? Why do you need Jesus Christ? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஏன் வேணும்? அடுத்தது how you are going to show you need Jesus Christ in your life. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வேணும்னு நீங்க எப்படி காமிக்க போறீங்க? மூணே क्वेश्चन தான். Who is Jesus Christ? இயேசு கிறிஸ்து யாரு? Why do you need Jesus Christ? ஏன் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேணும்? வேணும் தீர்மானிச்சாச்சு. Why do you need Jesus Christ? How do you show how you are going to show you need Jesus Christ? உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வேணும்னு நீங்க எப்படி காமிக்கிறீங்க? பைபிள் வசனமும் இருக்கு, உங்க ஆன்சரும் எழுதுங்க. வசனம் இருக்குது. தேர்டுக்கு வேணா நான் ஒரு குழு கொடுத்துடுறேன். இயேசுவை நம்ம நேசிக்கணும்னு சொல்றோம்ல, இயேசுவை நேசிக்கணும்னு அவர் சொல்றாரு. என்ன நேசிக்கிறேன்னு சொன்னாக்க, என் கட்டளைகளை பின்பற்றினாக்க என்ன நேசிக்கிறேன்னு. நான் பைபிள் வசனத்தை அர்த்தத்தோட சொல்லிட்டேன். வசனம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்னை ஒருவர் நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க, என் கட்டளைகளை நீ பின்பற்றுவ, அதுதான் என்ன நேசிக்கிறதுக்காக. சோ மூணுமே வசனத்தோட மூணுதான். சிம்பிள் தான், ஒன்னே முடியும். சரி, ஜபிக்கலாம். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ தான் கொண்டாடிக்கிட்டு
4வது நீங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு இயேசு இப்ப இந்த சூழ்நிலையில நம்ம பீஸ் மேக்கர்னு பார்த்தோம், ரட்சகர் பார்த்தோம், பாவத்தை மன்னிக்கிறாரு பார்த்தோம், அவர் நாமத்தை பத்தி எல்லாம் பார்த்தோம்ல. உங்களுக்கு அவரோட எந்த ஒரு எனக்கு ஏசப்பா இப்படி பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் சமாதானம் கொடுக்கிறாரு பிடிச்சிருக்கு, என் பாவத்தை மன்னிக்கிறாரு, ஒவ்வொரு இது இருக்குல்ல. யெஷுவாவை பார்த்து இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு, டிவைன் குவாலிட்டி. உங்களுக்கு அந்த இது எது பிடிச்சிருக்கு? எனக்கு 10 இது கேச பிடிக்கிறது, அதுல ரொம்ப ஒரு சுபாவம் பிடிக்குதுன்னா அது என்ன? Which quality you like in Jesus Christ? எந்த சுபாவம் உங்களுக்கு இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? டவுட்ஸ் இல்லையா யாருக்கும்? பிடிச்சிடலாமா? டவுட்ஸ் இல்லையா? இந்த நாடுகள் கூட இந்த வேத பாடமானது நாம் மகிமே நடக்க அதை சொல்லுகிற அறிந்து